வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பலி சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாதி பீடியோடு நெருப்பை அணைத்து காதில் செருகிக் கொண்டு ரிக்ஷாக்காரன் வருவதற்கும் 3 வயசு பையனை நடக்கவிட்டு கையை பிடித்தபடி கோயிலில் இருந்து இவள் வருவதற்கும் சரியாயிருந்தது. பையனை தூக்கி முதலில் உட்கார்த்தி தானும் ஏறி உட்கார்ந்தாள் இவள். பீச்சுக்கு போப்பா. ரிக்ஷா நகர்ந்தது. ஆரம்பத்தில் இந்த பழக்கம் எதுவும் இல்லை இவளுக்கு. எல்லாம் கல்யாணம் ஆனதற்கு பிறகு ஏற்பட்டதுதான். தலை பின்னியதும் பூ வைக்கிற மாதிரி புடவைக்கேற்ற ரவிக்கையை ரசனையோடு தேர்ந்தெடுத்து உடுத்தி கொள்கிற மாதிரி இதுவும் ஒரு பழக்கம். இப்படி இருப்பதில் நடப்பதில் இவளுக்குள் ஒரு சந்தோஷம், திருப்தி. அதே நேரத்தில் மரபு ரீதியாய் சடங்கு செய்கிற செயற்கைத்தனமோ மூடத்தனமோ ஒட்டாமல் ஒவ்வொரு முறையும் ரொம்ப இயல்பாய் விசேஷ ஆசையோடு மனசு கரைய ஈடுபட்டு அந்த பழக்கத்தை கடைபிடித்தாள். மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 1/2 மணி நேரமாவது கடற்கரைக்கு போய் காலார நடப்பதுதான் 23 வயசில் கல்யாணத்துக்கு பிறகு அவளோடு வந்து சேர்ந்த பழக்கம். பாரதிதாசன் சிலையை தாண்டி ரிக்ஷா ஓடிக்கொண்டிருந்தது. இவள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ரிக்ஷாக்காரன் பீச்சுக்குத்தான் போவான். இவள் பழக்கம் அவனுக்கு நன்றாய் தெரியும். 4 வருஷத்துக்கு முன்பு கல்யாணம் நடந்த புதுசில் புருஷனோடு முத்தியால் பேட்டையில் இருந்து இந்த விநாயகர் கோயிலுக்கு ஏற்றி வந்து நிறுத்தியது இவன்தான். வெள்ளிக்கிழமை தவிர மற்ற தினசரிகளில் கடை தெரு, மணிக்கூண்டு, பூங்கா, பாலர் பவன், தியேட்டர் என்று சுமந்து போனதும் இவன்தான். கல்யாணமான ஒரே மாதத்தில் புருஷன் பிரான்சுக்கு போனதும் ஒண்டியா இவளை சுமந்து வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கும் கடற்கரைக்கும் வந்து கொண்டிருப்பதும் இந்த ரிக்ஷாக்காரன்தான். இவளுக்காகவே வெள்ளிக்கிழமை மணி 5 ஆகிவிட்டால் டான் என்று ரிக்ஷாவை வீட்டு வாசலில் நிறுத்தி மணி அடித்து அழைப்பவனும் இந்த ரிக்ஷாக்காரன்தான். இவள் மௌனமாய் உட்கார்ந்திருந்தாள். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரே சிந்தனையாயிருந்தது. இந்நேரம் பிரான்சில் அவர் வேலை செய்வார், தூங்குவார், படிப்பார், எழுதுவார், சாப்பிடுவார், சினிமா பார்ப்பார், டிவி பார்ப்பார், சுற்றுவார், என்னை நினைப்பார். நெசவுக்கு நூல் கட்டின மாதிரி நீளமாய் பிசிறி இல்லாமல் ஒரே சிந்தனை. வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் மனசு மட்டும் இந்த சிந்தனையை சுற்றித்தான் ஆடியது. பேயாட்டம் ஆடியது. கிளம்பும் போதும் வண்டியில் வரும்போதும் புருஷன் அரூபமாய் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாதிரி தோன்றுகிற சந்தோஷம். இந்த இடத்தில் உட்கார்ந்தார், இந்த இடத்தில் சிரித்தார், இந்த இடத்தில் இதை பேசினார் என்று ஒவ்வொரு விஷயமும் சரம் சரமாய் ஞாபகத்துக்கு வரும்போது குறைந்து மனசு ரணமாகி வலிக்கும். இந்த ரணமும் வலியும் கூட ஒரு சுகம்தான் என்கிற ரீதியில் பல்லை கடித்து கொண்டாள். இவள் தோளை கெட்டியாய் பிடித்து திரும்பி நின்ற குழந்தை சிவப்பாய் பூ கொட்டுகிற கொன்றை மரங்களையும் உயரமான கட்டிடங்களையும் பின்னால் நகர்ந்து மறைகின்ற வண்டிகளையும் பார்த்து கொண்டு வந்தது. வேறொரு ரிக்ஷாவில் போன தனது வயசு குழந்தையை பார்த்து கையை அசைத்தது. விற்றென்று பறக்கும் மோட்டார் சைக்கிள்களின் ஹாரன் ஓசையை வினோதமான சுகத்தோடு கேட்டது. கவர்னர் மாளிகை வாசலில் பொம்மை மாதிரி துப்பாக்கி தூக்கி நிற்கும் போலீஸ்காரனை பார்த்து சிரித்தது. ஐயா எப்ப வராங்கம்மா? குழந்தை மாதிரி இந்த உலகத்தை பார்க்கிற லயிப்போ சுக பிரஜையே இல்லாது மனசுக்குள் பிரான்சு புருஷனின் நடவடிக்கைகளை கற்பனை செய்து கொண்டு வந்த இவளுக்கு ரிக்ஷாக்காரன் கேட்டது காதில் விழவில்லை. நீண்ட மணியடிப்பில் பாதையில் தன் வண்டிக்கு வழி பண்ணி கொண்டு ரிக்ஷாக்காரன் இவள் பக்கம் திரும்பி மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். இவள் சிந்தனை அருந்தது. என்னது? ஐயா எப்ப வருவாங்கன்னு கேட்டேன். ஐயாவா? இன்னும் 6 மாசமாவது ஆகும். திரும்பி மிதிக்க தொடங்கினான் அவன். போகிற வருகிற வண்டிகளை எல்லாம் கையை நீட்டி தொட்டு விடுகிற சந்தோஷத்தோடு
விரல் அசைத்து சிரிப்போடு வந்தது குழந்தை. "ஸ்" என்று அலாதியான ஈடுபாட்டோடு ஒலி எழுப்பி ரசித்தது. ரேடியோ ஸ்டேஷன் தாண்டி கரும்பு சாறு விற்கிற வண்டிக்காரன் முன்னால் ரிக்ஷா நின்றது. இவள் குழந்தையோடு இறங்கினாள். 7 மணிக்கா வந்து இங்கேயே இருக்க? சரிம்மா. மறுபடியும் மணி அடிப்போடு இடது கை நீட்டி சைட் வாங்கி வண்டியை வளைத்தான் அவன். திரட்சியான அவன் தேகமும் உருண்டு தசை நார் பின்னல் தெரியும் தோளும் சாயங்கால வெளிச்சத்தில் மின்னின. குழந்தையை தூக்கி கொண்டு சமுத்திரக்கரை பக்கம் போனாள் இவள். நிறைய கூட்டம் இருந்தது. ஆணும் பெண்ணுமாய் இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் நடந்தவாறு இருந்தார்கள். பூசிவிட்ட மாதிரி எல்லோர் முகத்திலும் சிரிப்பு, சந்தோஷம். 4-5 பேர் சமுத்திரத்தில் குளித்தார்கள். மேக்சியை லேசாய் மேலேற்றி பிடித்து கொண்டு ஒரு பெண் கிளிஞ்சல் பொறுக்கினாள். மணலில் இறங்காமல் சிமெண்ட் நடைபாதையில் இருந்தே இவள் பார்த்தாள். தூரத்தில் பெரிய கப்பல் ஒன்று நின்றிருந்தது. அப்புறம் சுற்றி சுற்றி சின்ன சின்னதாய் 3 கப்பல்கள். 4 வருஷத்துக்கு முன்பும் இதே இடத்தில் ஒரு கப்பல் நின்றிருந்தது. இதைவிட பெருசு. புருஷனோடு முதல் கடற்கரைக்கு வந்தபோதுதான் அதை பார்த்தாள். அது போய் அதே இடத்தில் இந்த 4 வருஷத்தில் எத்தனையோ கப்பல்கள் வந்தும் போயும் விட்டன. இப்போது இது வந்திருக்கிறது. இந்த கப்பலை முன்னால் வைத்து அன்றைக்கு நடந்த சம்பாஷணை மனசை வட்டமிட்டது. எங்கும் நீளமாய் பொங்கி பொருளும் சமுத்திரமும் பட்டுப்புடவைக்கு கரை இருப்பது போல நடுநடுவில் நெளியும் வெள்ளை நரைகளும் இவள் மனசிற்கு இதமாயிருந்தது. சட்டென்று சுய துக்கம் விலகி அறுபட்ட மாதிரி ஒரு அலாதியான ஈடுபாடு பிறந்தது. நடக்கத் தொடங்கினாள். பக்கத்தில் பூஞ்செடிகளை பார்த்து குதித்தது குழந்தை. இவள் கையை விடுவித்து கொண்டு ஓடி தொட்டு தொட்டு சந்தோஷித்தது. அதன் உயரமே இருக்கும் செடியிலிருந்து பூக்களை கை நிறைய சேகரித்தது. சவுக்கை மிளார் கன்றுகளின் கரும்பச்சை அடர்த்திக்குள் தன்னை மறைத்து கொண்டது. மெல்லிய அதன் வருடலில் சந்தோஷத்துடன் லயித்து முகத்தையே மிளார்களின் ஊடே நுழைத்து கை தட்டுவதுமாயிருந்தது. குடை மரத்தின் சின்ன படிக்கட்டுகளில் ஏறி இறங்கியது. மேலே ஏறி நின்று இவளை பார்த்து கையை அசைத்தது. சிரித்தாள் இவள். இதுதான், இந்த குழந்தைதான் இவளின் திருமண வாழ்வுக்கு ஒரே சாட்சி. கல்யாணம் ஆவதற்கு முன்பு தான் கர்ப்பமாயிருக்கும்போது என்னென்ன நிகழ வேண்டும், எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய கற்பனை செய்து வைத்திருந்தாள். கர்ப்பம் என்று தெரிந்த நாளிலிருந்து புருஷனோடு நிமிஷமும் அகலாமல் இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களாய் சந்தோஷத்துடன் சிரித்து பேச வேண்டும். வயிறு கனத்து வெட்கத்தோடு அமர்ந்திருக்கும் போது சிறு சிறு உபகாரங்களோடு புருஷன் தன்னை அணுக வேண்டும். தின்பண்டங்களை அவன் ஊட்ட செல்லமாய் சிணுங்கி தின்ன வேண்டும். ஆசையோடு தொட வந்தால் வேண்டும் என்றே கெஞ்சலாய் அதட்டி விலக வேண்டும் என்று 100 கற்பனைகள். கர்ப்பத்தை சுமப்பது போல மனசுக்குள் சுமந்திருந்தாள். 1 மாதமே புருஷன் சேர்ந்திருந்து அப்புறம் பிரான்ஸ் போனதும் எல்லாம் தண்ணீர் பானை உடைகிற மாதிரி உடைந்தன. கடைசியில் சுவரில் 2க்கு 1.5 அடிக்கு தங்க ஃப்ரேம் போட்டு மாட்டி இருக்கிற கல்யாண போட்டோவையும் ஆனந்தா மெடிக்கல்ஸ் கேலண்டர் குழந்தையையும் பார்த்தே இவள் கர்ப்ப காலமும் பிரசவ காலமும் முடிந்தது. மாசம் தவறாமல் புருஷனிடமிருந்து மடல் வந்தது. இருக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிந்தும், ஐயோ இந்த நேரத்துல உன் பக்கத்துல இல்லையே என்று ஏங்கி எழுதும் அவன் எழுத்துக்கள் இவள் மனசை ஒரு மாதிரி செய்யும். நெருப்பை மிதிக்கிற மாதிரி பொறுத்து கொண்டே குழந்தை பெற்றாள். 3 வருஷமாய் வளர்த்தாள். மாசம் தவறாமல் போட்டோ எடுத்து புருஷனுக்கு அனுப்பினாள். குழந்தையின் மழலையையும் சிணுங்கலையும் கேசட்டில் பதிவு செய்து அனுப்பினாள். இன்னமும் புருஷன் இப்படித்தான் என்று இவளால் கணிக்க முடியவில்லை. 1 மாச வாழ்வில் எதுவும் பிடிபடவில்லை. ஊர் சுற்றியது, சினிமா பார்த்தது, விருந்தாளிகளாய் ஜோடியாக நண்பர்கள் வீட்டுக்கு ரிக்ஷாவில் போய் வந்தது. துணி துவைக்கும் போது ஒரு முறை சோப்பு வழுக்கி தடுமாறி விழும்போது, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? பேசாம துணியெல்லாம் எடுத்து இனிமே லாண்ட்ரிக்கு போடு என்று ஆதரவாய் பேசியது. புடவைகளாய் வாங்கி தந்தது.
ராத்திரிகளில் அன்போடும் ஆதரவுடனும் இருந்தது. இவை போன்ற சில அனுபவங்கள் மட்டுமே அவன் உருவத்தை பின்ன போதாமல் இருந்தன. துளி துளியாய் அனுபவம்தான் நிற்கிறதே தவிர முழு உருவமும் கைகூடவில்லை. அவன் பலம், பலவீனம், ஆத்திரம், சிரிப்பு, அழுகை, அடக்கம், அகங்காரம் எதுவும் புரியவில்லை. புரிந்து கொள்ள 1 மாச வாழ்வு போதவில்லை. ஆனால் 4 வருடங்கள் ஓடிவிட்டன. நினைக்கும் போதே இவளுக்கு சங்கடமாகி மனசு கனத்தது. கூட இருந்த 1 மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவளை கோயிலுக்கும் பீச்சுக்கும் அழைத்து வந்து பழக்கப்படுத்தினான் அவன். இதே ஊர்ல இருந்துக்குனே பீச்சை பார்த்ததே இல்லைங்கிறையே என்று ஆச்சரியப்பட்டான். இது சமுத்திரம், இது அலை, இது கப்பல் என்று ஒவ்வொன்றாய் சுட்டிக்காட்டி கிண்டல் செய்தான். அப்பா ரொம்ப கண்டிப்பு, வெளியில தெருவுல எங்கேயும் அனுப்ப மாட்டாரு என்று அவள் சொன்னபோது பெண் உரிமை பற்றி ஒரு லெக்சரே அடித்தான். பிரான்சிற்கு புறப்படும் முன்பு இவள் வீட்டிலே விட்டு போனான். 4 வருஷங்கள், 48 மாதங்கள், ஏறத்தாழ 200 வெள்ளிக்கிழமைகள். புருஷன் ஏற்படுத்திய பழக்கத்தில் சந்தோஷப்பட்டு இன்று வரை தனியாய் வந்து போகிறாள். இவள் அப்பாதான் இதற்கு காரணம். பள்ளிக்கூடம் தவிர வேறு எங்கேயும் அனுப்பாது வளர்த்தவர் அவர். ஏதோ சந்தர்ப்பத்தில் எதிர்த்த வீட்டு பையன் இவளுக்கு லெட்டர் கொடுக்க நாகரீகமாய் அடுத்த நாள் அவனை தெருவில் வைத்து பார்த்து அவன் காதலை நிராகரிக்க அந்த சம்பவத்தை தப்பர்த்தத்தோடு பார்த்தார் அவர். மரபு ரீதியான கற்பு கொள்கையிலும் உடம்பு பவித்திரத்திலும் பிடி தளராத பற்றோடு அந்த நிமிஷம் தொட்டு ஓடி ஓடி அலைந்து 4ஆம் நாளே இந்த பிரான்ஸ் மாப்பிள்ளையை பார்த்து அவசரத்தில் யார் சம்மதத்துக்கும் காத்திராமல் கல்யாணம் செய்து முடித்தார். பொண்ணு மானத்தை காப்பாத்திட்ட, ஒரு பாரம் இறங்கிடுச்சு என்று அப்பாடா போட்டு மாப்பிள்ளையை பிரான்சிற்கு அனுப்பி பெண்ணை வீட்டில் வைத்து கொண்டார். கதற கதற ஒரு வாழ்க்கையை பலி வாங்கியதை உணராமல் நிம்மதியாய் உலாத்தினார். இன்றைக்கும் அதே எதிர்த்த வீட்டு பையன் இவளிடம் படிக்க புஸ்தகம் வாங்கி போகிறான். இவளுக்கும் புஸ்தகம் தருகிறான். இவளும் தனியே தெருவில் பேசினாள். வெள்ளிக்கிழமை தோறும் ரிக்ஷா ஏறி கோயிலுக்கும் பீச்சுக்கும் போகிறாள். ஆனால் எந்த பதட்டமும் இவள் அப்பாவிடம் இல்லை. இவளுக்கு ஏதோ கவசம் மாட்டிவிட்ட மாதிரியும் அதன் வழியாகவே தனது மானத்தையும் மரியாதையையும் நிலை நிறுத்தி கொண்ட மாதிரியும் தலை நிமிர்ந்து நடக்கிறார். அடி மனசு கசந்தது இவளுக்கு. நீண்ட பெருமூச்சு வந்தது. சு என்று நாக்கு சப்பலோடு எல்லா நினைவுகளையும் உதறி திரும்பி குழந்தையை பார்த்தாள். பூவையும் குடை மரத்தையும் விட்டு விலகி 10 அடி தள்ளி ஐஸ் வண்டியை சுற்றி ஐஸ் தின்னும் குழந்தைகளின் முக மலர்ச்சியை உன்னிப்பாய் பார்த்து கொண்டு நின்றது. பெயரை சொல்லி கூப்பிட்டாள் இவள். இவளை பார்த்ததும் ஐஸ் வேணும் என்கிற மாதிரி வண்டிக்காரனை காட்டி தத்தி தத்தி நடந்து வந்தது. புடவையை பிடித்து அண்ணாந்து கெஞ்சியது. தூக்கி கொண்டாள் இவள். ஒரு ஐஸ் வாங்கினாள். குச்சியை இவளை பிடித்து குழந்தை வாய்க்கு சப்ப கொடுத்தாள். தானே சப்பும் ஆசையில் ஐஸை பிடித்தது குழந்தை. அதன் ஜில்லிப்பு தாளாது விரலை உதறி கன்னம் சிவக்க சிரித்தது. அவசரமா கண்ணா என்று சிரிப்போடு ஐஸ் தீருகிற வரைக்கும் கையில் வைத்து இவளே சப்ப கொடுத்தாள். நடந்து கொண்டே குழந்தைக்கு சமுத்திரத்தை சுட்டி காட்டினாள். ஆடுகிற சின்ன வயசு பிள்ளைகளை சுட்டி காட்டினாள். அலைக்கு போய்விட்ட ஒரு பையன் திணறி ஓடி வருவதை காட்டினாள். மணி 7 ஆனது. இருள் லேசாய் பரவத் தொடங்கி இருந்தது. ரேடியோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பெரிய போலீஸ் வண்டி நின்றிருந்தது. பாதையோரம் இளநீர், மணி, பொம்மை விற்கும் சின்ன சின்ன கடைகளை விரட்டி கொண்டிருந்தார்கள் போலீஸ்காரர்கள். கரும்பு சாறு வண்டிக்காரன் தள்ளி கொண்டு வேறு இடம் போனான். கரும்பு ஜூஸே என்று அவன் குரல் எல்லா பின்னணியில் இருந்தும் வித்தியாசப்பட்டு ஒலித்தது. வேடிக்கை பார்க்கும் போதே ரிக்ஷா வந்து விட்டது. குழந்தை தூங்கப் போகிற மாதிரி கண் சொக்கியது. தோளில் சாய்த்து கொண்டாள் இவள். ரொம்ப நேரமா நிக்கிறீங்களா? இல்லப்பா, இப்பதான் 5 நிமிஷம் இருக்கும். மின்னியே வந்திருப்பேன். லா காலேஜ் ஆண்ட ஒரு கெராக்கியோட ஒரு சின்ன தகராறு. பேசிக்கினே இருந்துட்டான். லேட் ஆயிருச்சு.
நீங்க ஏறி குந்துங்கம்மா. ஏறிக்கொண்டாள் இவள். சண்டை மூண்ட விதம் பற்றியும் கிராக்கியும் இவனும் பேசிய சம்பாஷணையையும் பதில் சொன்ன இவன் சாதுரியம் பற்றியும் கடைசியாய் கூலியை கராராய் வசூலித்தது பற்றியும் விலாவாரியாய் எடுத்து சொன்னான் அவன். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முத்தியால் பேட்டை வந்தது. முடிவு முக்கியம் இல்லை என்கிற மாதிரி அவனும் நிறுத்தி கொண்டான். இவளும் கேட்கவில்லை. ஒரு சின்ன சிரிப்போடு 10 ரூபாய் தாளை நீட்டினாள். வாங்கிக் கொண்டான் அவன். வர வெள்ளிக்கிழமை வந்துடுப்பா. சரிம்மா. போய்விட்டான். தோளில் கிடத்திய குழந்தையோடு வீட்டுக்கு போக படலை திறந்தாள். அரக்கு நிறத்தில் பூத்து வழியும் குரோட்டன்ஸ் வரிசையை தாண்டிய முற்றத்தில் பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அப்பா யாரோடோ பேசிக் கொண்டிருந்தார். இவள் நேராய் உள்ளே போய் அறையில் குழந்தையை கிடத்தினாள். நிமிஷ நேரம் குழந்தை பக்கத்தில் தானும் படுத்து தட்டி கொடுத்தாள். உடம்பின் கசகசப்பு நீங்க மின் விசிறியை தட்டிவிட்டு புடவை மாற்றினாள். வெளியில் அப்பா குரல் கேட்டது. இனிமே எனக்கு என்னங்க கவலை? 4 வருஷத்துக்கு முன்னியாவது வயசுக்கு வந்த பொண்ணை வச்சிருக்கமே, கல்யாணம் செய்யணுமேன்னு மடியில நெருப்பு கட்டிக்கின்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப எதுவும் இல்ல. ஜாம் ஜாம்னு பொண்ணு கல்யாணத்தையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி நடத்தி பார்த்தாச்சு. பேர குழந்தையும் பார்த்தாச்சு. இவளுக்கு மனசில் புரட்டி கொண்டு வந்து கசந்தது. அப்பா கல்யாணம் பற்றியும் அவரது மதிப்பீடு, கற்பு பற்றிய அபிப்பிராயம், இரத்தமும் சதையும் மனசும் உணர்வும் யோசனையும் உள்ளவனாய் பெண்ணை பார்க்காது ஜடமாய் காணும் பார்வை எல்லாவற்றின் மீதும் எரிச்சல் பொங்கியது. கொடுவாள் எடுத்து ரத்தம் வழிய வழிய வெட்டி பலி வாங்கும் பூசாரியாய் அவரை பார்த்தாள். மீறி வந்த அழுகையை பல்லை கடித்து நிறுத்தினாள் இவள். இன்னும் வெளியே மாப்பிள்ளை தேடிய தனது பிரதாபங்களை சலிக்காமல் அளந்து கொண்டிருந்தார் இவள் அப்பா. தாமரை இதழில் 1985ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.